அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் வகையிலே பல்வேறு நூல்களை பல்வேறு காலகட்டங்களிலே எழுதி வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய மெய் என்ற அற்புதமான சன்மார்க்க விளக்க உரை நூல் முதல் 2 அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்கு ஒலி வடிவிலே ஏற்கனவே தரப்பட்டது. இன்றைய நாளிலே 3வது தலைப்பாக சத்தியம் என்ற அற்புதமான விளக்க உரை தரப்பட உள்ளது. நூலின் பெயர் மெய். அத்தியாயம் எண் 3 சத்தியம். பேருலகில் பல்லுயிர்களும் பல பொருள்களும் தோன்றி விளங்கி வருதலை காண்கின்றோம். இவற்றோடு வான்கலந்து வெளிமுற்றும் ஓங்காரத்தில் விந்துநாத நிறைவையும் கண்டுகொள்ள முடிகின்றது. கடலலை ஒலியிலும் காண்வெளி காற்று அசைப்பிலும் மணியோசை நாதத்திலும் பன்னிசை இசையிலும் இவ்வோம் ஒலியின் அம்சத்தையே கேட்டறிகின்றோம். இந்த ஓங்கார செயலால் உலகில் உருவாகின்ற உயிர்பொருள் எல்லாமும் முதலில் ஓ வண்ணமாய்த்தான் தோற்றி பெருக்கமடைந்து வேறு வேறு வண்ண வடிவாய் அமைந்து விளங்குகின்றனவாகவும் அறிகின்றோம். மேலும் இந்த பிரணவநாத ஜோதியின் நுண்கூறுதான் மின்காந்த இயல் நிறைவாய் எங்கும் நிரம்பி நின்று இன்றைய வானொலி, ரேடியோ, தொலையுறு காட்சி, டெலிவிஷன் ஆகியவற்றிற்கு உதவுகின்றதை அறிவியலார் பெற்றுள்ள அனுபவமாக காண்கின்றோம். உளநூலார் உயர் அனுபவத்தில் பேராசைக்காலஜி இயந்திர உதவி என்று எவ்விடத்தும் உள்ள உயிர்பொருள்களை காணவும் கேட்கவும் செயல்புரிவிக்கவும் ஆற்றல் பெறுகின்றது. இந்த உள்நின்று இயக்கும் ஓங்காரத்தின் செயல்களே யாம். மேலும் இந்த ஓங்காரம் மூலமந்திரமாயிருந்தும் மற்றும் சில மந்திராக்கரங்களின் சேர்க்கையால் அற்புத ஆற்றல்கள் பெறப்படுவதும் பிரணவத்தின் உட்பொருள் இயக்கச் செயலேயாம். மனம் ஓர்மையுற்று உணர்வு அகம் நிலைத்து ஒளிமயமாய் விளங்கும் போது அந்த ஆன்மாவுக்கு ஆற்றல் மிக உண்டாகின்றது. இது ஆன்ம சக்தியாக மொழியப்படும். இதனை திரட்டிக்கொண்ட யோக சித்தர்கள் எண்வகை கண்ம சித்திகள் புரிவர். ஆனால் இச்சித்தியால் கடவுளான்மை இயற்கை சச்சிதானந்த அனுபவ வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியாதாம். ஓரளவு இந்நிலை நின்றவன் அந்த ஆனந்த அனுபவத்தில் திளைத்திருந்து மீண்டு உள்ளொடுங்கி மறைந்து போகவே நேரும். அந்த இறை அனுபவ பெருவாழ்வு பெறுவதற்கு இம்மந்திரமொழி எங்கனம் உதவுகின்றது என்பதை சற்று ஆய்ந்து பார்ப்போம். ஆன்ம அணுவின் இயல் வடிவமே ஓம் ஆக இருக்கின்றதாகும். இதற்கு உள்ளே கடவுளின் பேராற்றலும் இதற்கு வெளியே பேரொளிச் சூழலும் உள்ளனவாம். இதனால் ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் எனவே கூறப்படுகின்றது. ஆதலின் ஒருவன் ஓங்கார நிலையில் பொருந்தி நின்று அருள் வளர் வாழ்வை மேற்கொள்ள வேண்டியவனாய் இருக்கின்றான். இவனது எண்ணம், சொல், செயல் முற்றும் அருள்மயமாய் பெருகுதல் வேண்டி இருக்கின்றனவாம். வெற்று சிந்தனையின் ஓர்மையாலும் வாய்ச்சொல்லின் பழக்கத்தாலும் அதுவாக கருதி கொண்டிருக்கும் பாவனையாலும் ஓரளவு சக்தி சித்திகள் வெளியாதல் இயற்கையே. ஆனால் ஓங்கார சுகபடிவோடு நித்திய வாழ்வு வாழற்கு மேற்குறித்த மந்திரம் பாவனா நெறி பயன்படுகின்றதில்லை. அருள் வண்ண வாழ்வே நித்தியானந்த அனுபவத்திற்கு பயன்படுவதாம். அடுத்த தலைப்பு ஓங்காரமும் சத்தியமும். சத்தியம் என்ற சொல் இயற்கை காரண பெயராகும். அந்த காரணத்தை உணர்ந்து கொண்டால் அதன் மெய்ப்பொருள் நன்கு விளங்கும். இந்த சத்தியம் என்ற சொல்லை சத்து பிளஸ் இயம் என பிரித்து கொண்டு நோக்க வேண்டும். இதில் சத்தாவது மூலமாகிய இயற்கை உண்மை பொருளாம். ஒரு விதையினின்று விளைவு உண்டாகி விளங்குவதே போன்று இந்த சத்து பொருளினின்று பிரபஞ்சமெல்லாம் விளைவு கொண்டு திகழ்கின்றதாம். பிரணவமே சத்தாய் நின்று பஞ்சபூத அணுக்களை ஆக்கி கொண்டு அவற்றால் பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகின்றதாம். இந்த பேருலக காரியப்பாடே சத்தின் இயற்கை விளக்கு செயலாக உள்ளதாம். இந்த இயற்கை விளக்கம்தான் சத்தின் இயம் ஆகும். இதனையே சித்து என குறிக்கப்படும். சத்து உள்ளொளியாக இருந்து புறத்தே நாதமாம் ஒலிவண்ணமாய் விளங்கி பிரபஞ்ச தோற்றத்தை நிகழ்த்தி கொண்டுள்ளதாம். இக்காரணத்தால் இயம் என்ற சொல்லுக்கு ஒலி என்றும் சொல் என்றும் பொருள் வழங்கப்படுகின்றதாம். ஆகவே சத்தியம் என்பதும் ஓம் ஒலி என்பதும் ஒன்றையே குறிப்பதாம். சத்தியத்தின் முழுமையான விளக்கம் சத்தாகிய இயற்கை உண்மையாயும் சித்தாகிய இயற்கை விளக்கமாயும் இருந்து இயற்கை இன்பமாகிய ஆனந்தத்தை கூட்டி வைக்கின்றதாம். இதுவே சத்தியம் என்ற சொல்லுக்குரிய பொருள் விளக்கமும் பயனுமாகும். ஆனால் இந்த விளக்கம் முழுமையாக சுத்த சன்மார்க்கத்தில் தான் கண்டு அனுபவத்தில் அடைய பெறுவதாய் உள்ளதாம். மற்ற எந்த வகையிலும் இவ்விளக்கமும் பயனும் அடைதல் முடியாதென்பது முன்னெறிகளால் கண்ட உண்மையாம். கடவுள் உண்மையே இந்த சத்து சிந்து ஆனந்த வண்ணமானது என்பது நம்மனோர் கண்டதுதானே. ஆனால் இந்த கடவுள் காட்சி உள்ளொடுங்கி நின்று பெற்ற இன்பானுபவமாகத்தான் இருந்தது. கடவுளை ஆனந்த நடனபதியாக கண்டவன் உலகமெல்லாம் நிரம்பிய
காட்சி இன்பத்தில் லயித்து அதிலே மறைந்தும் போனான். அவனுடைய ஆனந்த அனுபவம் ஒடுங்கி மறைந்து போய்விட்டது. ஆனால் கடவுளின் ஆனந்த தாண்டவமோ என்றும் ஒளிவர விளங்கிக் கொண்டே இருக்கின்றது. அவருடைய ஆனந்த நடன தோற்றம்தானே இந்த பேருலகத்தின் நித்திய இயக்கம். ஆகையால் கடவுள் நிலை அடைந்து ஆனந்த அனுபவத்தோடு அழியாது வாழ்ந்திருந்தால் அல்லவா ஒருவன் முழு பயன் பெற்றவனாவான். ஆகையால் சத்து சித்து விளக்கமாகிய ஓங்கார உண்மையை கண்டவன் மேல் ஆனந்த அனுபவத்தை அடைய வேண்டுவதுதான் ஆண்டவர் ஆணையாகும். இந்த பிரணவத்தின் சத்து நிலையை உள்ளத்தில் கண்டவன் அதன் சித்து விளக்க நிலையை பற்றி பலவாறு விரிவுரை செய்தான், பிறர்க்கு உபதேசம் செய்தான். ஆனால் உடல் வாழ்வில் உள்ளிருந்து விரிந்து செயல்பட கொண்டு விளங்காது நின்று விட்டதுதான் பெருங்குறையாகும். இதனால்தான் சத்தியம் என்ற சொல்லுக்கு உண்மை என்றும் அது வாய்மொழியால் வெளியுறுதல் காரணமாக வாய்மை என்றும் கொண்டனர். இதற்கு மேல் இந்த வார்த்தை உடல் வாழ்வில் செயல்படும் போது மெய்மையாக வெளிப்பட்டு இன்பத்தை வழங்குதல் அனுபவம். வேதாந்த பரத்தில் சத்தியத்தின் பொருள் வார்த்தையளவிற்கே கொள்ளப்படுகின்றது. உண்மை என்றால் உள் பிளஸ் மை, அதாவது உள்ளாகிய அகத்திலிருக்கும் மெய்ப்பொருளின் தன்மை என்றதை குறிப்பதாம். அந்த உட்பொருளில் தன்மையை அறிவால் அறிந்து கருத்தில் இருத்தி வாய்மொழியில் வெளியிடும் போது அந்த உண்மையின் விளைவு வாய்மையாக வருகின்றதாம். இந்த வாய்மையும் வாய் பிளஸ் மை என பிரித்து வாயினது தன்மை என்று பொருளாக்கி கொள்ளப்படும். தன்மை என்றால் இயல்பு குணம் என்பர். உள்ளினது தன்மை ஓங்கார சத்தாயிருந்து அதன் விளக்கம் வாய்மொழி உரையாக ஒலிப்பெற்று வருகின்ற போது அதுவே வாயின் தன்மை, அதாவது வாய் பெற்ற சிறப்பு இயல்பு ஆகிய பேச்சும் அதன் சிறப்பு தன்மையாகிய சத்துண்மையின் விளக்க மொழியாகவும் உள்ளதாகும். கண்மை என்ற சொல் கண்ணின் தன்மை, கண்ணினது நீர்மை அல்லது குணம், இரக்கப்பார்வை, தயா நோக்கு ஆம். எனவே கண்மை என்பதற்கு பொருள் தயவு அல்லது தாட்சண்யம், கருணா கடாட்சம் என்றும் குறிக்கப்படும். கண்ணுக்கு அழகு தயா நோக்கு, வாய்க்கு அழகு தயவோடு கூடிய மெய்யுரை, பெண்மை பெண்ணுக்கு அழகு பேதமையாம். பேதமையாவது அறிவற்ற மூடமுண்ட நிலையல்ல, தான் என்ற அகங்கார தற்போதம் ஒழிந்து தயா நிலையில் நின்று ஒழுகுதலாம். இதுபோல் ஆண்மை என்பது ஆணினது தன்மை, அதாவது உறுதியோடு அகமிருந்து தயவோடு ஆளும் தன்மையை குறிக்கும். ஆணுக்கு அழகு நிலைத்த இந்த தயா ஆட்சியேயாம். மனித பிறப்புருவமாகிய மெய்க்கு அழகு மெய்மையாம். தயவு செயலோடு நித்திய தயானந்த நிலையில் விளங்குவதே ஆகும். இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுவன சச்சிதானந்த பரம்பொருள் சத்தியமாக உள்ளிருந்து ஒளிர்வதும் வாய் வழி வெளிப்பட்டு ஒலிப்பதும் மெய்யினது தயா இன்பச் செயலில் அனுபவப்படுகின்றதுமாம். இவை நம் தமிழ் தரும் பெரும் பயன். சத்தியம் என்ற சொல் வடமொழி சொல்லாக காண்கின்றவர்கள் உண்மை வாய்மை என்ற இரு நிலையோடு நின்று குறை உறுகின்றனர். சத்தியம் வத, தர்மம் சர என்ற வடமொழி வாக்கியத்திற்கு உண்மை பேசு அறம் செய் என்பது பொருளாம். உண்மை உள்ளொளிர்வது, அதனையே வெளிப்பட உரைத்தல்தான் உண்மை பேசுதலாம். இப்படி வெளியாகின்ற உண்மையை வாய்மை என்பதுதான் நம் தமிழ் மரபின் சிறப்பாம். ஆதலின் சத்தியத்தை தமிழில்தான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடிகின்றதாம். எனவே இந்த சத்தியத்திற்கு உரிய முத்தன்மை பொருளும் விளங்க ஏற்பதுதான் முறையாகும். அப்படி பொருள்பட ஆக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு சொல்லே மெய் என்பது என்னலாம். சத்தியமும் மெய்யும் எடுத்துக்கொண்டு ஆகின்ற போது சிறப்பெல்லாம் நன்கு விளங்குகின்றதாம். மேலே சத்தியத்தின் விளக்கம் சச்சிதானந்தம் என கண்டு கொண்டோம். இங்கு அக்கருத்தை நம் மெய்யில் மிக பொருத்தமாக தெளிவாக அனுபவ நிறைவாக விளங்க காண்போம். இம்மெய் என்ற சொல் இம் பிளஸ் ஏ பிளஸ் இ என்ற 3 எழுத்துக்களாய் பிரித்து கொண்டு நோக்கலாம். எழுத்தெல்லாம் நம் தமிழில் இறை உண்மை அனுபவத்தை குறிக்கவே உருவாக்கப்பட்டனவாம். எழுத்தறிவித்தோன் ஈசனுமாவான் என்பது முதுமொழி. வரிவடிவ எழுத்துக்கள் எல்லாம் உண்மையை உணர்த்தவும் உயர்வையனை வருவிக்கவும் ஏற்படுத்தப்பட்ட உபாய கருவிகளேயாம். ஞானத்தின் உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் என 3 நிலைகள் உள்ளன. எழுத்து ஓர் உபாய ஞானம். இதனால் உணர்த்தப்படுகின்ற அக மெய்ப்பொருள் உண்மை ஞானம். அவ்வுண்மை ஞானத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு விளங்குதல் அனுபவ ஞானமாம். முன்னிலை விளக்கம் நம் மெய்யில் கண்டுகொள்ள முடிகின்றது. எப்படியெனில் உடலாயும் இந்த உடலில் பொருந்திய உயிர் அல்லது ஆன்மா நிலவுகின்ற 7வதாகிய நிராதார உண்மை பொருள் விளங்கு நிலையத்தையும் ஆன்மை இறை ஒளியையும் சுட்டுகின்றனவாம். இதனால் இந்த மெய் இறையாம் மெய்ப்பொருளாக இருப்பதும் மெய்யுரையாய் வாய் வழியாக உருவதும் உடலால் மெய்யுருவாய் செயல்படுவதும் அறியப்படுகின்றனவாம். இம்மெய் விளக்கம் கொண்டதால் தான் நம் உடலுக்கு மெய் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. மெய்யை பொய் என்பது மேற்குறித்த அகப்பெரும் விளக்கத்தை அறியாதவர்களே கூறும் வாசகமாம்.
இந்த உயர் சிறப்புடைய மெய்ப்பிறவியால் இறை அனுபவம் உண்டாவது முடிந்த குறிக்கோளாம். இந்த இறை இன்பானுபவ நிலையே வாழ்க்கை போரின் அழியாத வெற்றி எனலாம். இந்த இறை இன்பானுபவ நிலையே வாழ்க்கை போரின் அழியாத வெற்றி எனலாம். ஆகையால் இந்த மெய்யே வெல்லும் என்பது நிச்சயம். அருட்பெரும்பதியின் ஆணையால் யாவும் நிகழ்கின்றனவாதலின் நம் மெய்ப்பயனாகிய முடிந்த வெற்றியும் அவர் செயலால் காலத்தை வெளிப்படுத்தப்படுத்துகின்றது உண்மையாகும். இப்பொழுது நம் நாட்டின்கண் தோன்றி உள்ள விழிப்புணர்ச்சி எழுச்சிகள் யாவும் இறை உண்மை வெளியீட்டின் பொருட்டே என அகமிருந்து நோக்கின் அறிந்து கொள்ளக்கூடும். இத்தேச கொடி சின்னம் ஓர் உண்மை அடையாள குறிப்பேயாகும். அதுபோல் சத்தியம் ஏவ ஜெயதே என்ற மகுட வாசகம் உண்மை தர வந்துள்ளதேயாம். இந்த வாசகத்தின் பொருள் மெய்யே வெல்லும் என்பதாகும். மேற்படி வாசகத்தை ஆக்கி அளித்தவர்க்கு கூட இந்த மெய்ப்பொருள் விளங்காது. ஏனென்றால் அறியாதார் உள்ளத்து உன்னின்று உரை தரச் செய்வதும் நம் இறை வள்ளலே யாவர். ஆகையால் அகமுணராதார் அவ்வகனின்று மலர்ந்து அருள் வாசகத்தின் பொருளை எங்கனம் அறிவர். ஆகவே சத்தியமே வெல்லும் என்பதற்கு உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்று மட்டும் பொருளாக்கி கொண்டு உள்ளனர். அவர்களில் எவரும் மெய்மையே வெல்லும் என்று பொருளாக்கிக் கொள்ளுகின்றார்கள் இல்லை. திருவருளாலே அகமுணர்ந்து நோக்கும்போது முப்பொருளையும் கொண்டு முழு பயனையும் வழங்க வல்ல மெய்யே சத்தியத்தின் பொருளாக கொள்ளுதலே மிக மிக பொருத்தமானதாகும். தலைப்பு சத்தியம் அத்துவிதம். கடவுளின் சொரூப ரூப சுபாவமே சத்தியமாகவும் இருக்கின்றதாம். இதனையே முன் சத்து சித்து ஆனந்தமாம் சச்சிதானந்தம் என குறிக்கப்பட்டது. அப்படி சத்திய வண்ணமாக விளங்கும் இறைவன் இயற்கையில் ஒருவராகவே இருக்கின்றார். அப்படி ஒருவராக உள்ள நிலை மறைந்து நிற்கும் ஒன்றாக இருக்கின்றது. ஒருவராகிய கடவுள் இயல் வடிவை புறத்தில் காண முடியாது. ஆனால் புறத்தில் உயிர்பொருள் வடிவங்களை காண்கின்றோம். இந்த நிலையில் எங்குமுள்ள கடவுளே இந்த வடிவங்களிலெல்லாம் நிரம்பி இருக்கின்றவராக கருத வேண்டி உள்ளது. ஆனால் தோற்றக்கேடுடைய இவ்வடிவங்களையே கடவுள் வடிவங்களாக கொள்ளக்கூடாது. மேலும் கடவுள் ஒருவரே இன்றி பலர் அல்லர். பலவேறு வடிவத்தும் பலவேறு இடத்தும் பலவேறு காலத்தும் இருக்கின்ற கடவுள் ஒருவராக இருப்பது அகமுணர்ந்தோர் அறிந்த உண்மையாகும். மேலும் ஒன்றான கடவுள் எங்கும் நிறைந்து போக்குவரவற்று இருக்கின்றவராகவும் அறியப்படும். இவ்விரகசியத்தை திருவருளே உள்ளிருந்து விளக்கி காட்டிக்கொண்டு கொள்ளச் செய்கின்றது. யாதனில் நமது மெய்யறிவின் கண் இந்த சத்திய ஞானானந்த ஆண்டவர் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்ற தருணம். இவரே ஆன்ம சிற்றணுவின் அகத்தில் இருந்து சதா தன்னொளியை அகண்ட வெளி முழுவதும் விரித்து அவ்வொளியை கொண்டே எவ்வுயிர்பொருளும் வடிவத்தையும் ஆக்கி அழித்து கொண்டும் உள்ளாராம். இத்திருச்செயலோடுதான் நம் அகத்து நின்று ஒளிர்கின்ற ஏகநாயகன் இவ்வண்ணமாகவே எவ்விடத்தும் எப்பொருளின் உள்ளிருந்தும் எவ்வடிவின் உள்ளிருந்தும் எவ்வுயிரின் அகத்திருந்தும் எவ்வவரின் முன்னின்றும் ஒளி செய்து கொண்டு அவற்றிற்கு வேண்டியவைகளெல்லாம் தடையுறாது வழங்குவித்துக் கொண்டே விளங்குகின்றார் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றோம். இந்த மனிதன் பெற்ற மெய்யறிவில்தான் எல்லாமான ஏகபரஞ்சோதி கடவுள் வெளிப்பட்டு விளங்குகின்றது சத்தியமே. அந்த கடவுள் ஒருவரைதான் இந்த எவருமாய் எதுவுமாய் உள்ளதை உணர்ந்து கொள்ளுகின்றதுமாய் இருக்கின்றதாம். அவரையன்றி பிறர் எவரும் எதுவும் அவருக்கு அயலாக இல்லை என்பது தெளிவு. எனவே இக்கடவுள் அனுபவம் பெறப்படும் போது அனுபவத்தை தருகின்ற கடவுளும் அதனை பெறுகின்ற மனிதனும் இரண்டற்ற ஒரு பொருளாய் இருக்கின்றதாம். இந்நிலையே அத்துவிதமாக மொழியப்படுகின்றது. துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் என்றால் இரண்டல்லாதது என்று பொருள். கடவுள் அத்துவிதமாக இருக்கின்றார் என்றால் அவர் ஒருவராக மட்டும் இருக்கின்றவராக இல்லை. அவர் தன் அருள் விசேடத்தால் அருளறிவு கொண்ட மனிதனாகவும் விளங்கி நின்று தன்னையே அனுபவத்தில் பெறுவிக்கின்றார். இதனால் கடவுள் இருநிலை தோற்றம் கொண்ட போதிலும் உண்மையில் இரண்டுபடா ஒன்றாக அத்துவிதமாக இருந்து கொண்டுள்ளார் என்பது சத்தியம். இவ்வுண்மையை உணர்த்தி கொண்டுள்ள வாசகமே அத்துவிதம் சத்தியம் என்பதாகும். மெய்ஞானிகளுக்கே இந்த அத்துவித உண்மை உள்ளங்கை நெல்லி கனிபோன்று விளங்குகின்றது. இவன் தன்னையும் கடவுளையும் இரண்டுபட காணாது ஒன்றாகவே உணர்கின்றான். கடவுளே தனது ஆன்ம சிற்றணு வடிவாய் என்றும் இருந்து பலவேறு சூளுருவ நிலை கடந்து இன்றே தன்னை தனக்கு காட்டிக் கொடுத்துள்ளதாய் அறிகின்றான். மேலும் தன்னிலிருந்து அனக நிறைவு கொண்டு விளங்குகின்ற கடவுள் அப்படியே எவருள்ளும் எதனுள்ளும் இருந்து, அதாவது அறியப்படாத விடத்தும் நிறைவுற்று இலங்குகின்றதாகவே உணர்கின்றான். இந்த அத்துவித ஞானானுபவ நிலையே அத்துவித வேதாந்தமாக உள்ளதாம். ஆனால் அருள் ஞானம் விளங்காத இந்த அத்துவித ஞானம் கற்பனா எண்ணத்தில் தோன்றி வாசகத்தில் வெளிப்பட்டும் அனுபவ வாழ்வில் பெறப்படாததாய் நின்றுவிட்டதாம்.
முன்னுற்ற அந்த அத்துவித வேதாந்திகள் தேக நிலையிலிருந்து கொண்டு கடவுள் நிலையை பொய்ப்பாவனையால் கருதி கொண்டு உலக வாழ்க்கையில் வழிதுறை காணாது இடருற்றார்கள். அத்துவிதம் சத்தியம் என்று கூறிக்கொண்டே பிரம்மம் வேறு மாயை வேறு எனவும் ஜெகம் ஜீவன் பரம் வேறு வேறாகவும் தோற்றிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு கடவுளே பல்வேறு நாமரூபத்துடன் தோற்றியுள்ளது மக்கள் பக்தி செய்து முத்தி வேதற் பொருட்டே முக்தி எய்தற் பொறுப்புதான் என்றும் சொல்லி பிறரை உண்மையறியாத குழப்ப நிலையில் வைத்துவிட்டனர். அத்துவிதமாகிய கடவுள் ஒருவரே சத்தியமாக இருக்கின்றார் என்று கூறினவர்கள் அந்த கடவுளின் இருப்பை உள்ளவாறு காணாததால் சத்துப்பொருளாகிய அக்கடவுளின் புறத்தோற்றமாகிய தேகாதி பிரபஞ்சமெல்லாம் அசத்தியம் மாயை என்று கூறி அவற்றை விலக்கிவிட்டு சத்திய வஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் பறைசாற்றினார்கள். அதனால் வாழ்வில் தடையும் நஷ்டமும் உண்டாவதறிந்த பெரியோர் தேகாதியை அசத்தியமென்று விலக்கலாகாது எனவும் ஒவ்வொன்றிலும் உள்ளீடாக அந்த சத்திய வஸ்து உள்ளார் என்றும் அதனால் உலகத்தில் அக்கடவுளை வழிபடற்கு சிற்பாலய தலங்களையும் விக்கிரகாதி மூர்த்திகளையும் ஏற்படுத்தி பக்தி வழிபாடுகள் செய்ய சாத்திர தோத்திரங்களையும் ஆக்கி குவித்து விட்டனர். இவற்றால் எல்லாம் உண்மை கடவுள் விளக்கம் வெளியாகவில்லை. சத்தியம் அத்துவிதம் என்றதன் கருத்தும் அறிந்து கொள்ளப்படவில்லை. எப்படி முடியும்? புறத்திலேயே நாட்டமெல்லாம் வைத்துக்கொண்டு பக்தி செய்து பெறுகின்ற சித்தியால் ஓரளவு காமியார்த்த பலன் கிடைக்க கூடுமே அல்லாது கடவுள் உண்மையை கண்டு கழியா இன்ப வாழ்வில் ஓங்க முடியுமா? பரிபூரணானந்தராகிய கடவுள் மனிதனை தோற்றுவித்து அவனுக்கு தன்மையானந்த வாழ்வை வழங்கற்கல்லவா திருவுள்ளம் கொண்டுள்ளார். அப்படி இருக்க மனிதன் அருள்நிலை பெறாது பொருள் உலகில் மயங்கி ஏதேதோ செய்து கொண்டிருந்து கழிந்து போதல் முறையாமா? அத்துவித வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்களும் அகில உலகத்து ஆறுயிர்களிடத்து உண்மையான இரக்கம் உடையவர்களும் மக்களுக்கு ஒன்றான அருட்பெரும் கடவுள் உண்மையையே போதிக்க வேண்டும். முதலில் தாமே ஒருமையிலிருந்து சர்வஜீவ தயாபரனை வேண்டி அக்கடவுள் உண்மையாக உள்ளவாறு உணர்ந்து கொண்டு அதனை பிறக்கும் உணர்த்த வேண்டும். உணர்த்துவதும் மட்டுமல்லாது பொதுவாக எல்லோரும் தயவோடு ஒத்துவாழ வழிகாட்டி ஒழுகச் செய்தல் முக்கியமான காரியமாகும். சத்தியம் தெய்வீகமானது. ஆகையால் அதனை நல்லோர் எல்லோரும் நாடுதல் இயல்பே. அதனால் எல்லோருக்கும் நன்மை உண்டாம். சத்தியம் என்பதும் கடவுள் என்பதும் ஓம் என்பதும் மெய்ப்பொருள் என்பதும் ஒன்றே. அது அகத்திருந்து அருளாலே யாவையும் அறிவித்துக் கொண்டுள்ளது. அப்படி அருளானையால் வருபொருள் கொண்டு அருட்பணி புரிய வேண்டுவது மக்கள் கடமை. அதுவே சத்திய மார்க்கம் சன்மார்க்கம் என்ற பெருநெறியாகும். சத்தியமே கடவுளும் அக்கடவுளுக்குரிய ஆலயமுமாம். இவை பற்றி இங்கு சற்று விரித்து கூறுவாம். சத்தியம்தான் ஓங்கார ஆன்ம கடவுள் வண்ணம் ஆனதன முன் குறிப்பால் தெரிந்து கொண்டுள்ளோம். அந்த சத்திய கடவுள் எங்கும் நிரம்பி இருந்த போதிலும் நம்மில் நம்முண்மை ஆன்ம வடிவம் எழுந்தருளி உன்னின்று உணர்த்துகின்ற போதுதான் அறிந்து கொள்ளப்படுகின்றதாம். ஆன்மாவே கடவுளுக்கு நித்திய ஆலயம், சத்திய நிலையம் எல்லாம். இதனை சத்திய ஞான பொது என்றும் சத்திய ஞான சபை என்றும் சத்திய ஞான கோட்டம் என்றும் குறித்து வழங்கப்பட்டுள்ளதாகும். ஆன்மாலயம் கோயில் ஆண்டவர் உரையுள் ஒரு பொருள் அல்லவே. நமது ஆன்மாவாம் ஆலயம் இயல் உண்மை வடிவாய் என்றும் உள்ளது. இயற்கை விளக்கச் சூழலை என்றும் கொண்டது. இயற்கை இன்பமாம் நித்தியானந்தத்தை குறிக்கோளாய் ஏற்றுக்கொள்ள அருள் புரிந்து கொண்டே இருப்பதுவுமாம். இவ் ஆலயமும் உள்ளிருக்கும் கடவுளும் அத்துவிதமாக பிரிவற்ற ஒன்றாய் இருந்துதான் பக்குவமுற்ற போது பயன் கொள்ளச் செய்கின்றது. அந்த ஆன்ம பரிவாகம் இந்த மனித பிறப்பு வடிவில்தான் உண்டாவதாக இருக்கின்றது. அதுவும் நம் தமிழ் மக்களுக்கே தமிழ் மெய்யறிவினால் மிக எளிதில் கடவுளான்ம உண்மை கண்டுகொள்ளப்பட உள்ளதாம். ஏனென்றால் இந்த தமிழ் மொழியை அகமுணர்ந்த அறிஞர் பெருமக்களால் ஆதியிலிருந்து உருவாக்கி வளர்க்கப்பெற்று வந்துள்ளதாலாம். ஒவ்வொரு எழுத்தையும் அக உண்மை சுட்டும் உபாயமாக உருவாக்கியுள்ளனர். பின்னர் அவ்வெழுத்தாலாகிய சொல்லும் பொருளும் இலக்கியம் இலக்கணம் எல்லாமும் கடவுள் உண்மையை காட்டி கூட்டி வைக்கும் வகையில்தான் அமைத்து கொடுத்துள்ளனர். இதனால் தான் முன்பக்கங்களில் சத்தியத்தின் மெய்ப்பொருளை பெறமொழியில் காண்பதை விட மிகச்சிறந்த பயனளிக்கும் வண்ணம் பொருத்தமாக கண்டுகொள்ள முடிந்துள்ளதாம். இத்தமிழார் காணும் பெரும் பொருளை பிற எந்த மொழி துணையினும் காண்டல் அரிதாம். இத்தமிழார் காணும் பெரும் பொருளை பிற எந்த மொழி துணையினும் காண்டல் அரிதாம். தமிழ் உண்மை அறியா வேத நெறியாளர் வடமொழியை மிக போற்றி அதனை தேவமொழி என முழக்குகின்றனர். ஆனால் அவர்களின் மொழிக்கு ஆதாரம் அக உண்மை அல்ல, அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய நிலைகளிலிருந்து திரட்டி கொள்ளப்பட்டனவேயாம். ஆகையால் அம்மொழியில் எழுத்து சொல் பொருள் இலக்கியம் இலக்கணம் எல்லாம் அகநிலைக்கு இப்பாலே நின்று விடுகின்றனவாம். எடுத்துக்காட்டாக ஒன்றை விளக்குவாம். உபநயனம் என்ற சொல் வடநூலர் ஆக்கிக் கொண்டுள்ள ஒன்றாம். இதனை உப பிளஸ் நயனம் என்று இருகூறாக பிரித்து கொள்ளலாம். நயனம் என்றால் கண் ஆம். உப என்ற அடை உறுப்பு அதிகப்படியான ஒன்று எனவும் அடுத்துள்ளது எனவும் பொருள்படுவதாம்.
மக்களுக்கு இயற்கையாய் அமைந்துள்ளது இரு கண்ணாம். இவ்விரு கண்ணால் காண்பதை விட உண்மையை ஓரளவு நன்கு காணவல்ல அறிவு சக்தி இரு உருவத்தடை நின்று விளங்குகின்றது. அதனால் இந்த அறிவு விளக்கம் தரும் கண்ணை ஞானக்கண், நெற்றிக்கண், மூன்றாம் கண் என கொண்டு உபநயனம் என வழங்குகின்றனர். லலாடம் என்றும் இந்த இரு உருவத்திடையும் மூக்கின் உச்சி மேலிடமுமான ஆஞ்ஞாவிடத்தில் நடுமூளை தொடர்புடைய நாடி ஒன்று உள்ளது. இந்நாடியை ஒருமையால் கிளறச் செய்து நிற்கும் போது உள்ளுணர்ச்சி வெளிப்பொறுகின்றது. அவ்வுணர்ச்சியால் அறிவறிய செயலறியவற்றை எல்லாம் அறியவும் செய்யவும் கூடுமாம். இந்த அகவிழிப்புற்று நலமான வாழ்வு அடைய வேண்டி உபநயனம் என்னும் உபாயக்கிரியை செய்யப்படுகின்றது. ஆனால் இது சாதாரண மக்களுக்கு விளங்காது, பயனும் படாது, யோகியர்க்கே உதவும். மக்கள் இந்த உபநயனம் பெற்றதாக பாவனை பண்ணிக்கொண்டு மனமும் மெய்யும் இணையாத வகையில் காயத்ரி முதலான மந்திரங்களை ஓதி முடித்து கடனை கழித்து விட்டு கழிந்து போய் விடுகின்றனர். இந்த உபநயனத்தின் பொருள் விளக்கத்தை நம் தமிழ் முறையால் ஆய்ந்து பார்க்கும்போது காணும் உண்மை அரிய ஒன்றாயுள்ளதாம். நம் தமிழில் உப என்ற அடையால் அறிந்து கொள்ளும் விளக்கம் இதுவாகும். இதனை உ பிளஸ் இப் பிளஸ் அ என விரித்து பார்க்கும்போது இந்த நடுக்கண் பகர மெய் வண்ணமாய் விளங்க உ தன்மதி இயல் கொண்ட இடது கண்ணையும் அ வெங்கதித்தன்மை கொண்ட வலது கண்ணையும் சுட்டுவனவாய் அறிந்து கொள்ளக்கூடும். மேல் பகர நடுப்புள்ளியில் ஓர்மையுற்று நிற்க இக்கண் திறக்கப்பட்டு உண்மை உணர முடிகின்றதாம். இதுவரைதான் பிறர் சென்று பயன் கொண்டனர். ஆனால் இதற்கு மேலேதான் இறை உண்மை நன்கு வெளிப்பட்டு அனுபவத்திற்கு வருவதாய் உள்ளதை நம் தமிழ் முறையால் தான் காண முடிகின்றதாம். இந்த நெற்றிக்கண் புறநிலையோடு முடிந்து விடவில்லை. இவ்விடத்தில் உள்ள லலாட தானம் தன் நாடியின் தொடக்கம் தலைநடுநிலை என்று பெற்றுள்ளதாம். இத்தலை மத்திய நிலையில்தான் கடவுளான்ம அணு பகரப்புள்ளி போல விளங்கி நின்று மேற்படி ஞானக்கண்ணுக்கு மெய்யுணர்வு விளக்கம் தருகின்றதாம். உண்மையில் இத்தலையுட் ஜோதியே நமது மெய் ஞானக்கண்ணாகும். இதன் பிரதிபலிப்பால் செயல்பட்டு விளங்குவதுதான் லலாட நடுக்கண். ஆகையால் அகஞான ஆன்மக்கண்ணே உபநயனமாகும். இதுதான் உண்மையில் வண்ணமாய் அகர உகரச் சூழலோடும் பிரணவாம்ச சக்தி பொருளாயும் சத்திய பொருளாயும் திகழ்கின்றதாகும். இதனையே ஒவ்வொருவரும் விசார ஒருமையால் கண்டு பற்றி அதுவாகி நிலவ வேண்டுவது முதற்கடமையாம். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் தான் தேகமாத்திரன் அல்ல என்பதையும் கடவுளான்ம வடிவனன் என்பதையும் இந்த உபநயனத்தால் கண்டு அடைந்து அனகானந்த வாழ்வு பெற வேண்டும் என்பது கடவுளானை. இவ்வுண்மையை உள்ளவாறு புரிந்து கொள்ளாமல் தான் பிற நெறியாளர்கள் உபநயனம் என்றும் தீட்சை என்றும் ஞானஸ்நானம் என்றும் சந்நியாசம் என்றும் ஞான பிறப்பு என்றும் இன்னும் பலவாறாகவும் கூறிக்கொண்டு அக உண்மை நிலையை உணர்ந்து அடையாமல் சென்றுவிட்டனர். ஒருவன் இந்த அகவெளிப்படைந்து தனது மெய்நிலையை கண்டு அடைந்துதான் மெய் இன்ப வாழ்வு வாழ முடியுமே அல்லாது உண்மையை ஓர்ந்து கொள்ளாமல் எவ்வளவுதான் நூலறிவு பெற்று உலக வியப்ப வாழினும் அவ்வாழ்வு உண்மை இன்ப வாழ்வாகாது. சமய மத நிலையினும் கூட மேற்படி உபநயனம் தீட்சை ஞானஸ்நானம் பெறாமல் ஒருவன் இந்துவாகவோ சைவனாகவோ கிறிஸ்தவனாகவோ முடியாது என்பது அவ்வச்சார்புடையோரின் கொள்கையாம். ஆனால் அவர்கள் உண்மையில் இறை அனுபவம் பெற்று இன்ப நிலை உற்றார்களா என்பது வேறு விஷயம். இவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பகுத்தறிவு பெற்றுள்ள நாம் மெய்யறிவால் முதலில் நமது மெய்நிலையை கண்டு அடைந்து அந்நிலையினின்று அனகதையா இன்ப வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதே. இத்தலைப்பு சத்தியம் என கொடுக்கப்பட்டது. உலகமெல்லாம் போற்றிக்கொள்ளும் இச்சத்தியத்தின் உண்மையான அனுபவப் பொருள் விளக்கம் இதுவென குறித்து காட்டற்கே யாம் நம் தமிழிலே வழங்கப்பட்டுள்ள மெய் என்பதுதான் இச்சத்தியத்தின் உண்மை விளக்கம் எவ்வளவு தெளிவாக உணர்த்துகின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்கின்றோம். மற்ற எந்த மொழியினும் சத்தியத்திற்கு இதுபோன்ற பொருள் விளக்கம் காண முடியாது. அந்த சொற்பொருள் நம் மெய்ப்பொருளாக வெளிப்பட்டு மெய் இன்ப வாழ்வையும் கூட்டி வைக்கின்றதாக இருக்கின்றதாம். தமிழின் சிறப்பு என்னென்பது. இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவு வருகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.